பெல்ஜியம் ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். அங்கே கலைஞரோட பேனா பார்த்ததுல பயங்கர சந்தோஷம். அவர் பண்ண சாதனைகளெல்லாம் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். உலக பெருமை இருக்க ஒரு கலைஞர் முன்னாடி வந்து கலைஞரோட பேனா நிற்கிறத பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்குற எங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களோட பெருமையாக கருதுகிறோம். வாழ்க தமிழ். நமது நண்பர் சம்பத் அவர்கள் ஒரு சீரிய பணியை வந்து தொடர்ந்து செய்து வருவதாக கேள்விப்பட்டு இந்த இடத்துல அவர் சந்திக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். அது என்ன சமுதாய பணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்குடி மூத்த குடி தமிழ் மொழி அப்படின்னு தொடர்ந்து வந்து கண் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னரே வந்து நம்ம தமிழ் மொழி வந்து மிகவும் வந்து சீரிய மொழியாக நம்ம தாய்மொழி தமிழை வந்து பாராட்டுறோம். இதை உலக தமிழ் மக்களுக்கு இடையில் அதிக அளவில் கொண்டு போனது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருக்கு வந்து தமிழ் சமுதாயம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறது. அதை தமிழ் இருக்கும் வரை கலைஞர் அவர்கள் என்றும் அனைத்து தமிழர்களின் மனதில் வாழ்வார் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த பேனா எத்தனை சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றது உலகம் அறிஞ்ச அனைத்து தமிழர்களுக்கும் தெரியுன்றத இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பேனாவை பெல்ஜியத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு சமுதாய நீதி கிடைச்ச மாதிரி, ஒரு புரட்சி கிடைச்ச மாதிரி, நம்ம கலைஞர் அவர்கள் என்ன விருப்பப்பட்டாரோ அந்த நீதி இன்னைக்கு உலக அளவில் பரப்பிருக்குதுன்றத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். கலைஞர் வாழ்க, தமிழ் வாழ்க. தலைவர் கலைஞர் பேனாவை இன்னைக்கு பெல்ஜியத்தில் பார்க்குறேன். இதை நம்ம உலகம் ஃபுல்லாக பார்க்கணும். வாழ்க தமிழ், வளர்க கலைஞர் புகழ். பெல்ஜியத்தில் பிரிசல்ஸில் கலைஞருடைய பேனாவை காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த இடம் ரொம்ப ஒரு பிரபலமான இடம். இது அணுக்களை நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது. அதை இந்த இடத்துல பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. கலைஞருடைய சாதனைகளும் அப்படிதான். தமிழ்நாட்டில் அவருடைய சாதனைகள் பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பெரிய அளவில் இருக்குது.